சிங்காசனத்திலே வீற்றாடும் ராஜனே ராஜனே வணங்கி போற்றியே கரங்களை வைத்து சொல்லுமா வணங்கி போற்றியே சிங்காசனத்திலே வீற்றாடும் ராஜனே ராஜனே வணங்கி போற்றியே கரங்களை வைத்து சொல்லுவாய் the Lamb upon the throne. I gladly bow my knee. I gladly bow my knee and worship you alone. And worship you alone. சிங்காசனத்திலே நல்ல கரங்களை உயர்த்தி ஆராதனை செய்வோம். வீற்றாடும் ராஜனே வீற்றாடும் ராஜனே
வணங்கி போற்றியே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே சிங்காசனத்திலே சிங்காசனத்திலே வீற்றாடும் ராஜனே வீற்றாடும் ராஜனே வணங்கி போற்றியே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே கரங்களை உயர்த்தி சிங்காசனத்திலே சிங்காசனத்திலே வீற்றாடும் ராஜனே வீற்றாடும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே Forever you will be, forever you will be the Lamb upon the throne. the Lamb upon the throne. I gladly bow my knee I gladly bow my knee and worship you and alone. worship you alone. சிங்காசனத்திலே எல்லா சபையோர கரங்களை உயர்த்தி சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவனை ஆராதிப்போம். ராஜனே, வணங்கி போற்றியே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே. பிரசன்னத்தை உணருகிறேன் மகிமையும் உமக்கே. பிரசன்னத்தை உணருகிறேன் மகிமையும் உமக்கே. எல்லா துதிகளும் உமக்கே, எல்லா மகிமை உமக்கே, எல்லா துதியும் துதிகளும் உமக்கு செலுத்துகிறோம் தகப்பனே. கரங்களை உயர்த்தி அவரை துதியுங்கள். எல்லா Jesus. மகிமையும் உமக்கே. என் ஆவியாத்மா சரீரமதை உம்மாண்டை படைக்கிறேன். என் ஆவியாத்மா சரீரமதை உம்மாண்டை படைக்கிறேன். நீர் பெரியவர், கரங்களை உயர்த்தி அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல உம்மை போல யாரும் இல்லை. Yes, yes. பெரியவர், பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், அற்புதங்களை உம்மை செய்பவர் போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. எல்லோரும் கரங்களை அசைத்து சொல்லுங்க. உம்மை போல இயேசப்பா, யாரும் உம்மை போல இல்லை. யாருமே இல்லை. பெரியவர், அன்பானவர், அற்புதங்கள் செய்பவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், அற்புதங்கள் உம்மை போல யாரும் இல்லை. உம்மை
miracle so great. There is no one else like you. There is no one else like you. For you are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. John chapter 4 verse 24. யோவான் 4:24. I'm going with the introduction of my message. நான் பிரசங்கம் பண்ண போற வசனத்தை தியானிக்கும்படி உங்களுக்கு நான் சொல்கிறேன். I want to give the introduction of my message. நான் உங்களுக்கு முகவுரையாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். The Bible says, John chapter 4 verse 24. யோவான் 4:24 இவ்வாறு சொல்கிறது. God is spirit. தேவன் ஆவியாய் இருக்கிறார். This spirit which is in God, this spirit which is in God, தேவனிலே இருந்த இந்த ஆவியானவர் the same spirit is in us. நமக்குள்ளே இருக்கிறார். And the Bible says, வேதம் சொல்கிறது, the spirit which gives us life. Spirit which gives us life. நமக்கு ஜீவனை கொடுப்பது இந்த ஆவியானவர். And flesh profits nothing, the Bible says. மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது என்று வேதம் சொல்கிறது. Most of them we spend time in the flesh and not in the spirit. நாம் எப்பொழுதுமே மாம்சத்திலே நம்முடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம், ஆவியிலே நாம் செலவழிப்பதில்லை. God is spirit. Listen to me. God is spirit. தேவன் ஆவியாய் இருக்கிறார். God does not perform in flesh. அவர் மாம்சத்திலே கிரியை செய்கிறவர் அல்ல. The desire of the flesh in us must die today. நமக்குள்ளே இருக்கிற மாம்சத்தினுடைய ஆசை இச்சைகள் மரிக்க வேண்டும். The Bible says, வேதம் சொல்கிறது, flesh profits nothing. மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. The Bible says today to you, it comes to you with a life-giving, changing word. இப்பொழுது உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற ஒரு வார்த்தை உங்கள் பக்கமாக வந்திருக்கிறது. Life and death is in the power of your tongue, the Bible மரணமும் says. ஜீவனும் நம்முடைய நாவில் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. God wants to give you a life more abundant today. ஆண்டவர் உனக்கு ஜீவன், பரிபூர்ண ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார். If you focus on the flesh, you will lose the abundant life of the spirit. நாம் இந்த உலகத்திற்கு ஏற்ற விதமாய் நம்மை ஒப்பு கொடுப்போமானால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம். God knows your heart. கர்த்தருக்கு உனக்கு இதயம் தெரியும். God knows your mind. அவருடைய மனது தெரியும். God knows your spirit. உன் ஆவி அவருக்கு தெரியும். That's why he makes intercession for us without a gap. ஆகவே தான் கிட்டே விடாமல் நமக்காக அவர் பரிந்து பேசுகிறவராய் The இருக்கிறார். Bible says this is the will of God. He makes intercession for us. ஆண்டவர் நமக்காக இவ்வாறு அவர் விண்ணப்பம் பண்ணுகிறாரே, இது தேவன் நமக்குள்ளே தேவ சித்தம் செய்யும்படியாக. Praying church is a powerful church. எந்த சபை ஜெபிக்குமோ அது வல்லமையுள்ள சபை. Praying people carry the power of the Holy Spirit. யார் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய ஆவியானுடைய வல்லமையை அவர்கள் சுமந்து செல்கிறார்கள். Praying people are in the spirit and not in the flesh. ஆவியிலே இயங்குகிற மக்கள் மாம்சத்தில் இயங்க மாட்டார்கள். If you need the Holy Spirit, பரிசுத்த ஆவி உனக்கு தேவையாக இருந்தால், நல்லா கேளுங்க தேவஜனமே, if you need the Holy Spirit, உனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையாக இருந்தால், your life must be filled with the Spirit of God. ஆண்டவருடைய ஆவியானவர் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல இப்படியாக ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. வாசிங்க பாருங்களா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். Ephesians chapter 5 verse 18. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வரி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். The Bible says here in this verse, வேத வசனம் சொல்கிறது, be filled with the Spirit. ஆவியிலே நிறைந்திருங்கள். You want to do the will of God, be filled with the Spirit. தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும் என்றால் ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டும். If you are not filled with the Spirit, நீங்கள் ஆவியிலே நிறைந்திருக்காவிட்டால் devil will come to tempt you. நிச்சயமாகவே சாத்தான் உங்களை வந்து சோதிப்பார். When you are filled with the Spirit, ஆவியிலே நிறைந்திருக்கும் பொழுது temptation cannot overpower you. இந்த உலகத்தில் இருக்கிற பாவ இச்சைகள் சோதனைகள் உன்னை மேற்கொள்ள மாட்டாது. That's why the book of Isaiah says, ஆகவே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், 61ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்துக்கொள்ளும். ஏசாயா 61:1.
எடுத்து வாசிங்க பார்க்கலாம். The book of Isaiah 61 verse 1. கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தருடைய தேவ ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதய நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். எதுக்கு அபிஷேகம் பண்ணினார்? இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். காயம் கட்டுதலிலும். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். விடுதலையும். கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்களை கூறவும். ஆஹா. கர்த்தருடைய அனுக்கிர வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். This is the promise of the Lord for the people who are filled with the Spirit. ஆவியிலே நிறைந்த மக்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். நல்லா புரியுதுங்களா தேவஜனமே? This is a promise of God for you. உங்களுக்காக ஆவியானவர் தேவன் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். Some people may doubt whether I am filled with the Spirit or not. எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா என்கிற சந்தேகம் வரலாம். The promise of the Bible says to you, வேத வாக்குத்தத்தம் உனக்கு இவ்வாறு சொல்கிறது, when God's Spirit is in you, கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இருந்தால் anointing is already there for you. அபிஷேகம் உன்மேல் இருக்கும். What does the anointing do? அபிஷேகம் என்ன செய்யும்? It heals the broken hearted. நொறுங்குண்ட இதயம் உள்ளவருடைய காயத்தை கட்டும். Liberty to the captives. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை செய்யும். Opening of the prison doors who are bound. கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்களை கூறுகிறது. கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹalleluya. காயங்களை கட்டி கொண்டிருக்கிறார். ஹalleluya. சிறை உள்ளவர்களை ஆண்டவர் விடுதலைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். He set the captives free and healed the broken He is heart. opening the prison doors for who are bound. அவர் சிறை கதவை திறக்கிறார். There is an anointing today. இங்கே ஒரு அபிஷேகம் இருக்கிறது. It is passing through your life. உன் வாழ்க்கை வழியாக கடந்து போகிற ஒரு அபிஷேகம். The same Spirit of God says to you, இது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், God anointed Jesus of Nazareth. நசரேயனாகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் அபிஷேகித்தார். Why did God anointed Jesus of Nazareth? நசரேயனாகிய இயேசுவை பிதாவானவர் எதற்கு அபிஷேகித்தார்? For this purpose. இந்த ஒரு நோக்கத்திற்காக. For doing good works and healing those who are oppressed. அவர்கள் ஒழுக்கத்தை நொறுக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக. There is a ministry for you to perform in your life. உங்கள் வாழ்க்கையிலே நீ செய்ய வேண்டிய ஒரு ஊழியம் உண்டு. The good works of Christ. தேவனுடைய நற்கிரியைகள். செய்றீங்களா? The good works of Christ. இது கிறிஸ்துவுடைய நற்கிரியைகள். Are you doing the good works of Christ? இயேசு கிறிஸ்து செய்த நற்கிரியைகளை நீங்கள் செய்வீர்களா? அருமையான விசுவாசிகளே, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிற இந்த காலை வேளையில, are you doing the good works of Christ? கர்த்தர் செய்த நற்கிரியைகளை நீங்கள் செய்கிறீர்களா? No pastor, me and my family we will serve the Lord. நான் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரை சேவிப்போம். It is a selfish statement. அது மிக சுயநலமாக சொல்லி விடுகிறோம். Your life is not only for you, it is for the purpose of healing those who are oppressed. இந்த உலகத்திலே நொறுக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக கர்த்தர் அபிஷேகித்தார். For Jesus to endure the cross, it was not easy. அது மிக எளிதான ஒன்றாக He இருக்கவில்லை. went through the garden of Gethsemane time to get out of things out of him. அவர் கெத்செமனே தோட்டத்திலே சென்று இதயம் நொறுங்கி ஜெபித்தார். He knelt down. His soul was exceedingly sorrowful. அவர் முழங்கால் படியிட்டு மிகுந்த வியாகுலப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. Oh, he is the son of God. It is easy for him to die on the cross. அவர் தேவகுமாரன் எளிதாக சிலுவையிலே மரித்து விட்டார் நினைக்கிறீர்களா? He was born of flesh. அவர் மாம்சத்திலே தோன்றினவர். Oh, he was made human. அவர் மனிதனாக இருந்தார். He was born with the help of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே அவர் கன்னிமரியாத கர்ப்பவதியாகி பிறந்தார். But he was also man in flesh. அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது மனுஷகுமாரனாகவும் வாழ்ந்தார். He had feelings like you. உன்னை போலும் என்னை போலும் பாடுள்ளவராக He இருந்தார். ate food like us. நம்மை போன்று இருந்தார். He walked like us. நம்மை மாதிரி நடந்தார். He was crying like us. நம்மை போன்று அழுதார். So the same feeling what he went through, we are going through today. அவர் கடந்து சென்ற அதே வேதனையில் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். But the good news to you today, there is an anointing that carries away all your burdens. உன்னுடைய ஒரு அபிஷேகம் உடைய பாரத்தை யாவும் இந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்துகிறது. Hallelujah. 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 உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குமானால் நுகங்கள் முறியும். உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குமானால் உங்கள் காயங்கள் ஆற்றப்படும். உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குமானால் எல்லா சிறையிருப்பையும் என் தேவன் மாற்றுவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? Hallelujah. The spirit of the Lord is upon you. He will set you free and heal your broken heart.
the anointing which destroys the yoke of bondage. அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். There is a destroying anointing of every yoke in your life. உன் வாழ்க்கையில காணப்படுற அத்தனை நுகத்தை முறிக்கிற அபிஷேகம் உனக்குள்ளே இருக்கிறது. When God does this anointing work in you, அபிஷேகத்தை கர்த்தர் உன்னிலே வைத்து அவர் கிரியை செய்யும் பொழுது, the Bible says to you today, வேதம் சொல்கிறது, your sickness will bring healing to you. உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி சுகமாக மாறும். Your sorrows will bring blessing to you. துக்கம் சந்தோஷமாக மாறும். Your loneliness will bring breakthrough to you. உன் வாழ்க்கையில் இருக்கிற தனிமை இனிமையாக மாறும். Everything will change within a day in your life. ஒரே நாளிலே உன் வாழ்க்கை முழுவதும் மாற்றி அமைக்கிற அபிஷேகம் உனக்குள் இருக்கிறது. I will make a new thing, it shall spring forth today. நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இன்றே ஆரம்பமாகும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அது அபிஷேகத்தின் நுகங்களை முறிக்கிற ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில. இனிமேல் நுகங்கள் கிடையாது இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் ஆமென். No more yoke in your life. உன் வாழ்க்கையிலே இனிமேல் எந்த விதமான நுகங்கள் உன் வாழ்க்கையில உன்னை அழுத்துவதில்லை. Anointing is flowing like a river. ஒரு அபிஷேகம் ஆறை போல ஓடி வரும். Anointing is doing the job for you today. உங்களுக்காக கிரியை செய்யும். Those who are filled with the Holy Spirit, பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர்கள், they will do the works of Jesus Christ. இயேசு செய்த கிரியைகளை அவர்களும் செய்வார்கள். Those who are filled with the Holy Spirit, பரிசுத்தாவினால் நிரம்பினவர்கள், hallelujah, hallelujah, the anointing which flows upon you. அவர் வாழ்க்கையிலே அபிஷேகம் கடந்து வரும். No matter how far away you are, நீ எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி, the word that you speak will bring life to people who are dead. நீ பேசுகிற வார்த்தைகள் அவர் வாழ்க்கையிலே ஜீவனை உண்டாக்கும். Hallelujah, hallelujah. Desire to pray we should have today. நாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம அபிஷேகம் நமக்கு வேண்டும். When you have the God's spirit in you, கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள இருக்கும் பொழுது, when you have the anointing in you, அபிஷேகம் இருக்கும் பொழுது, when you do the good works of Christ in you, இயேசு கிறிஸ்து செய்த நற்கிரியை நீ செய்யும் பொழுது, as I told you, he heals the broken hearted, he set the captives free, he opened the prison doors. இருதய நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவருக்கு விடுதலையும், கட்டுண்டவருக்கு கட்டுகளை கூறவும் கர்த்தர் அபிஷேகித்தார். Mark chapter 11 verse 24. மார்க் 11 எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் எழுதின சுவிசேஷத்துல 11 அதிகாரத்துல 24வது வசனம். மார்க் 11:24. உங்க பைபிளை திருப்பி கொண்டு வாசிங்க பாருங்க. ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்து, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். உங்களுக்கு என்ன ஆகும்? உண்டாகும். சத்தமா சொல்லுங்க. உண்டாகும். ஹalleluya, ஹalleluya. விசுவாசிக்கிறவனுக்கு, கேட்கிறவனுக்கு, ஜெபிக்கிறவனுக்கு அவன் என்ன கேட்கிறானோ கர்த்தர் சொல்ற வார்த்தையில அது உண்டாகும், அது நடக்கும். Whatsoever things you ask, it will be granted unto you. God is saying to you today, கர்த்தர் என்று உன்னை பார்த்து சொல்கிறார், whatever you ask in my name, என் நாமத்திலே நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன். no matter how big it is, அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், when my anointing of my spirit is in you, என்னுடைய அபிஷேகம் உனக்குள்ள இருக்குமானால் அவைகள் நடக்கும், அது நடக்கும். கூடாத காரியங்கள் நடக்கும். Impossible things are possible. பேய்கள் ஓடும். The devil will flee. Hallelujah. The lame will walk. What is not possible will be possible in the spirit of anointing. உங்க வாழ்க்கையில நடக்காத காரியம் நடக்கும் எப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கும் பொழுது. Hallelujah. 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 Because our generosity is limited. நம்முடைய இரக்க சுபாவம், கொடுக்கிற தன்மை, தியாகத்தன்மை குறுகியது. ஒரு எல்லை தான் நம்மளுடைய தன்மையெல்லாம். ஆனா ஆண்டுடைய எல்லைக்கு அளவே இல்ல. But the mercies are beyond our expectation. Unlimited God is. நமக்கு அளவிட முடியாத, ஆராய முடியாத ஒரு தேவன். Whatso you ask, நீ என்ன கேட்டாலும், whatever you ask, நீ என்ன கேட்டாலும், இன்னைக்கு என்ன கேட்க போறீங்க இப்ப முடிவு பண்ணீங்க. Whatever you ask, உனக்கு என்ன வேணுமோ நீ கேளு. there are some people watching me online. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளே, pastor, as you say, I asked my wife, I asked my husband, I asked my children, they only gave this much. நான் அம்மாவை போய் கேட்டேன், அப்பாவை போய் கேட்டேன், புருஷனை கேட்டேன், மனைவியை கேட்டேன், எல்லாரும் எனக்கு கொஞ்சமா தான் கொடுத்தாங்க. Now is the time for you to ask God. ஆண்டவரே, உம்மை நான் கேட்க போகிறேன். தாயை கேட்டேன், தகப்பனை கேட்டேன், உறவை கேட்டேன், எல்லாமே மட்டுப்பட்டது, கட்டுப்பாட்டுக்குள்ளது. ஆனா நீர் எல்லை இல்லாதவர். When you ask God, நீ தேவனிடத்தில் கேட்கும் பொழுது, கேட்டு பாருங்களேன். ஹalleluya.
பக்கம் தட்டி சொல்லுங்க, கேட்டு பாருங்கன்னு சொல்லுங்க. பக்கம் தட்டி சொல்லுங்க, கேட்டு பாருங்க அவர்கிட்ட. Ask God. ஹalleluya. கேட்டு பார். தாராளமாய் கொடுப்பார், அள்ளி கொடுப்பார். மனுஷன் கிள்ளி கொடுப்பான், என் தேவன் அள்ளி கொடுப்பார். ஹalleluya. Whatever you ask. நீ என்ன கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பார். But it takes an anointing of the Spirit for you to yield it in the Spirit. கர்த்தருடைய ஆவியானுடைய நிறைவுக்காக, அழைப்புக்காக உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்க? ஒவ்வொரு நாளும் உங்களை ஆவியானுடைய வல்லமைக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க. anointing of the Spirit, take care of me, lead me in the path of miracle, in the path of healing, lead me. என்னை நடத்தும் அப்பா, சுகத்தில் என்னை நடத்தும், பலத்தில் என்னை நடத்தும், உம்முடைய ஆசீர்வாதத்தில் நடத்தணும். எத்தனை பேர் சொல்றீங்க? கை தூக்கி சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Whatever you ask. நீ என்ன கேட்டாலும் ஆண்டவர் தருவார். But there is the thing that you need to do. நீ செய்ய வேண்டிய ஒன்று உண்டு. Believing and receiving. நீ விசுவாசித்து பெற்றுக்கொள். Believing and receiving. விசுவாசித்து நீ பெற்றுக்கொள். If there is a quote in the English, what it says like this: if you don't stand for something, you will fall for everything. If you don't stand for something, நான் சொல்கிற ஒன்றுக்கு நீ நின்று பிடிக்காவிட்டால் எல்லாவற்றும் கீழே விழுந்து விடுவாய். for everything you will fall down. That is what the Bible says here today. இதைத்தான் வேதம் சொல்கிறது. If you don't stand for the word of God, கர்த்தருடைய வசனத்திற்கு நீ நின்று பிடிக்காவிட்டால் you will fall for all the temptations of the world. எல்லா பாவ சோதனைக்கு நீ You விழுந்திருவே. will fall for all the evil pleasures of the world. இந்த உலகத்தில் சிற்றின்பங்களுக்குள்ள நீ விழுந்திருவே. அருமையானவர்களே, ஜெபித்து பாருங்கள், கேட்டு பாருங்கள், ஆவியில நிரம்பி பாருங்கள், அந்நிய பாஷையில பேசி பாருங்கள். என் தேவன் நீ கேட்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிக அதிகமா என் தேவன் செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. Please pray, you ask and you believe, you will see greater mighty things far beyond your comprehension, imagination, asking and thinking. God will do it for you. I said in the beginning, God is spirit, flesh profits nothing. நான் சொன்னேன், கர்த்தர் ஆவியா இருக்கிறார், மாம்சம் பிரயோஜனம் இல்லாதது, அப்பிரயோஜனமானது. Some people don't understand what it is. அது என்னன்னு சிலருக்கு புரியல. Asking in the flesh profits nothing. நம்ம மாம்சத்துல கேட்டா பிரயோஜனமே இல்ல. But when you ask in the spirit, ஆவியில கேட்டா you get everything. எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வாய். ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, நீ கேட்காததையும் நீ நினைக்கிறதையும் நீ சொல்லாததையும் என் தேவன் அள்ளி தருவார். God will give you everything more than you asking and thinking. There is a blessing for you today. இன்று ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்காய் கடந்து வந்திருக்கிறீர்கள். Believe in your dreams is coming to pass. இது உன் வாழ்க்கையிலே வரும் என்று நம்புங்கள். Grow in the Holy Spirit every day. ஒவ்வொரு நாளும் ஆவியிலே நிரம்பி இருங்கள். Anybody who has trouble, let them pray, the Bible says. வேதம் சொல்கிறது, Anybody who has trouble, யாருக்காவது துன்பம் இருந்தால் let them pray. துன்பப்படுகிறவர்கள் ஜெபிக்க கடவர். James chapter 5 verse 13. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். கடவன். ஹalleluya. Hallelujah. அப்ப துன்பம் வரும்போது நீங்க என்ன பண்றீங்க உங்க வீட்ல? What you are doing when the trouble comes? when the துன்பம் வரும் பொழுது என்ன செய்வீங்க? When the trouble comes in your life, துன்பம் உன் வாழ்க்கையில் வரும் பொழுது what do you do? நீ என்ன செய்வ? Are you running here and there? அங்கேயும் ஓடுறியா? Are you doing anything unwanted? வேண்டாத காரியம் செய்றியா? God is seeing you. கர்த்தர் உன்னை பார்க்கிறார். You should start praying. வேதம் சொல்கிறது, துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவுள். Because God wants to partnership with your prayer. உன்னோடு கூட உன் ஜெபத்திலே பங்குதாரராய் ஆண்டவர் மாற விரும்புகிறார். எதை நீ ஆவியில விசுவாசிக்கிறியோ அதுல தேவனும் கூட விசுவாசிப்பார். Whatever you believe God in the spirit, God will grant it unto you. Whatever you believe by faith in the spirit, God is also in it. ஆவியில நீங்க விசுவாசித்து ஜெபிக்கிறது எதுவோ அந்த ஜெபத்திலே கர்த்தரும் பங்குதாரரா இருக்கிறார். Hallelujah. 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 வயசான பாட்டி கிராமத்துல ஆவியில நிரம்பி ஆண்டவரே என்னை கனப்படுத்துன்னு சொல்ற அந்த பாட்டியுடைய சிறிய ஆவியில ஜெபிக்கிற ஜெபத்தை கூட ஆண்டவர் அந்த ஜெபத்தோடு கூட அந்த வயதான பாட்டி கூட ஜெபிப்பார், தெரியுமா? Hallelujah. Even when God is in the partnership in the spirit. ஆவியிலே நீ ஜெபிக்கிற ஒரு மனிதனோடு ஆண்டவர்
ஒரு பங்குதாரரா இருக்கிறார். God wants you to come in the spirit. நீ ஆவியிலே ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Pray without ceasing, the Bible says. விடாமல் ஜெபம் பண்ணுங்கள். You shall call me and you shall pray to me, the Bible says. என்னை நோக்கி கூப்பிடுவாய், என்னை பார்த்து ஜெபிப்பாய் என்று வேதம் சொல்கிறது. Whenever you call God, pray to God and say, Lord, I need this. I'm adamant about my blessing. The Lord wants to know. ஜெபிக்கும் போது நீ அடம் பிடித்து, ஆண்டவரே இது எனக்கு வேண்டும் என்று விடாப்பிடியாய் கேளுங்கள். மாமிசத்துல அடம் பிடிக்கிறோம், எனக்கு இதுதான் வேணும் என்று சொல்லி. ஆனா ஆவியில அடம் பிடிக்க மாட்டோம். There are times we are very stubborn and we have audacious faith only in God, not in man. But you see, the Lord wants to get to you even before you could ask your family. நீ கேக்குறதுக்கு முன்னாலே ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். Hallelujah. Hallelujah. நீங்க ஜெபித்து வாங்கிக் கொள்ளும் பொழுது நீங்க புருஷனை கேட்கறத காட்டிலும் ஆண்டவரை கேட்டீங்கன்னா பெரிதான காரியங்கள், பெரிதான அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் தெரியுமா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் பெரிய காரியங்களை செய்பவர், அற்புதங்களை செய்பவர். There are times we nag people, but we won't receive anything from people. But you ask God, continuously ask God, you receive greater blessing. There are some people are filled with fear. கொஞ்ச பேருக்கு ரொம்ப பயமா இருக்கு. What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? God has not given us the spirit of fear, பயப்படுற ஆவி ஆண்டவர் தரவில்லை, but of power. வல்லமையுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். Power of the Holy Spirit. வல்லமையுள்ள ஆவியின் Power of the word of God. வார்த்தையில் உள்ள வல்லமை. Hallelujah. 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 என்னுடைய விசுவாசிகளாம் சிங்கம் போல நல்ல பயமுள்ள ஆவியோடு இல்லாமல் கர்த்தருடைய தைரியத்துடைய ஆவியோடு இருக்க நான் விரும்புகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்ஜிக்கிற மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. Our believers should not have a spirit of infirmity and fear. We must have a spirit of power and authority. ஒன்றை குறித்தும் நீங்க பயப்படக்கூடாது. Be anxious for nothing. என்ன வேதம் சொல்லுகிறது? தேவ ஆவியானுடைய வல்லமையினால் நீங்க நிரப்பப்பட்டிருக்கிறீங்க. You are filled by the power and authority of God. அந்த தேவ ஆவியானுடைய வல்லமை உங்களை நடத்தும், உங்களை போஷிக்கும், உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை பாதுகாக்கும், எல்லா பொல்லாப்புக்கும் உங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? When you have the spirit of God, he will guide you, he will lead you, he will supply your need. Why you have the fear in your heart? Be filled with the spirit of God. ஆவியிலே நிறைந்திருங்கள். ஆவியில ஒரு வெறித்தனம் வரணும். உங்க ஆவியில ஜெபிக்க ஒரு 7 மணி நேரமோ 5 மணி நேரமோ அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருக்கிற வரத்தை என்னுடைய பிலீவருக்கு ஆண்டவர் தரணும். நான் ஜெபித்து கொண்டே இருக்கேன். 1 மணி நேரம் ஜெபித்து பாருங்க, தைரியம் வரும். 2 மணி நேரம் ஜெபித்து பாருங்க, இன்னும் தைரியம் வரும். 3 மணி நேரம் ஜெபித்து பாருங்க, நீங்க குதித்து 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 ஜெபிப்பீங்க. 4 மணி நேரம் ஜெபித்து பாருங்க, உங்க கவலைகள் எல்லாம் உங்க பக்கமே வராது. 5 மணி நேரம் நீங்கள் ஜெபித்தால் பரலோகம் இறங்கும். தேவ ஆவியுடைய மகிமை நீ சுமக்கிற பாத்திரமாய் மாறுவாய். You pray 1 hour, 2 hour, 3 hour, speak in tongue. You will have the power of the Holy Spirit. You may not have any worry, tension at all. But you have the, if you have the authority. ஆவிக்குரிய வார்த்தைகளை பேசும் பொழுது மரணம் உங்க வீட்டை விட்டு விலகும். ஆவிக்குரிய வார்த்தைகளை பேசும் பொழுது சாபங்கள் உடையும். ஆவியானுடைய வார்த்தை நீ பேசும் பொழுது நீ வல்லமையாய் நிரம்பி துதிக்கிற தேவனுடைய மகிமையின் பாத்திரமாய் நீ மாறுவாய். When you are filled in the spirit of fear and timidity is gone. You will have power and authority. You will have the holy boldness to touch the throne of God. Isaiah said like this. ஏசாயா எவ்வாறு சொன்னார்? The spirit of the Lord shall rest upon me. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். So then I will get the spirit of wisdom and understanding of the spirit of God. கர்த்தருடைய ஆவியானவர் ஞானத்தை அருளுகிற ஆவியானவர். நம்முடைய புத்தியிற்கு எட்டாத காரியங்கள்லாம் ஆண்டவர் எட்டி அதை புரிய பண்ண போகிறார். நீ யார், நீ யாருடைய பிள்ளை, உனக்குள்ள என்ன வல்லமை இருக்குது, உனக்குள்ள என்ன கிரியைகளை வைத்திருக்கிறேன், உனக்குள்ள என்ன வரங்களை வைத்திருக்கிறேன், உனக்குள்ள என்ன ஊழியத்தை வைத்திருக்கிறேன், உனக்குள்ள என்ன கிருபைகள் வரங்கள் எல்லாம் வேதத்துடைய ஞானங்கள் எல்லாம் பிறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. When you have the spirit of wisdom and understanding and counsel in your life, you will know that what type of gift and anointing God has given to you. ஆவியில வெறி கொண்டு ஜெபிக்கிற தேவ ஜனமாய் நாம் மாறிக்கொண்டு இருக்கிறோம். Yeah, we must be people filled by the Holy Spirit. We are radical in our prayer. Craving in the spirit of holiness.
And we must have a longing in our heart for holiness. எத்தனை பேர் பைத்தியக்காரனை போல துதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை பெற்றவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆவியில வெறி கொள்றவங்களாம் கரத்தை உயர்த்தி சத்தமா சத்தமா நல்ல சத்தமா இயேசுப்பாவை உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கூப்பிடுங்க. நல்ல சத்தமா ஆவியில வெறி கொள்றவங்க நல்ல சத்தமா ஹalleluya ஹalleluya. தேவனை கனப்படுத்ததான் இந்த உலகத்துல பிறந்திருக்கிறேன். வேற ஒரு காரியம் அவசியம் இல்லை. பாரங்கள் மன அழுத்தங்களை துரத்துகிறேன், பிரச்சனைகளை துரத்துகிறேன், பிசாசுடைய அந்தகாரங்களை துரத்துகிறேன், பிசாசுகளை ஓட பிடிக்கிற என் தேவ ஆவியுடைய வல்லமை இப்பொழுது கட்ட அவிழ்க்கிறேன் உங்கள் மேலே கடந்து வருவதாக. பிசாசுகளை துரத்துகிற வரத்தை உனக்கு தருகிறேன். தீர்க்க தரிசனம் வரத்தை உனக்கு தருகிறேன். பில்லிசுனை ஆவிகளை உடைக்கிற வரத்தை உனக்கு தருகிறேன். என்னை அடக்கவோ என்னை ஆளவோ ஒரு மாமிசத்தின் எண்ணங்கள் முடியாது. ஓ ஆவில வெறிக்குள், ஆவில வெறிக்கொண்டு ஒரு வேவ வார்த்தையை பேசு. அபிஷேகம் ஓ மேல, தேவ ஆவுடைய வல்லமை ஓ மேல. கவலைகளை ஆளக்கூடாது, வருத்தங்கள் என்னை பிடித்துக் கொள்ளக்கூடாது, வேதனைகள் என்னை பிரித்துக் கொள்ளக்கூடாது. என்னை புருஷனை விட்டு மனைவி விட்டு சண்டை போடுகிற ஆவிகளை, பிரிக்கிற ஆவிகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அப்படிப்பட்ட பில்லிசுனி ஆவிகளை உடைக்கிறேன். I bind the spirit of witchcraft. உடைக்கிறேன். To break the families. என் சபையோரை, என் சபையை உடைக்க நினைக்கிற எல்லா தந்திர ஆவிகளை உடைக்கிறேன். I bind the spirit who is trying to bring division in the church. சத்தம் கேட்கட்டும், வைராக்கியமான சத்தம் கேட்கட்டும், வைராக்கியமான சத்தம் கேட்கட்டும். என் சபை ஒரு தைரியமாய் பேசுகிற வார்த்தைகள் கேட்கட்டும். ஒரு யுத்த முழக்கம் கேட்கட்டும், ஒரு யுத்த முழக்கம் கேட்கட்டும். இந்த பகுதியில, இந்த பகுதியில தேவ ஆவியானுடைய வல்லமையை கொண்டு ஆளுகிற மனுஷனாக கர்த்தரை மாற்ற விரும்புகிறார். தேவனுடைய வல்லமையின் அபிஷேகம் உனக்கு முன்பதாக அக்கினியாய் செல்லும். The fire anointing will come upon you. Oh yes. நிறைங்க, ஆவில நிறைங்க. மாமிசத்தோடு வந்து மாமிசத்தோடு போகிற சபை அல்ல இது. இது மாமிசத்தோடு வந்து ஆவியில நிறைந்து போகிற சபை இது. உனக்காக உண்டு பண்ணின, உனக்காக உண்டு பண்ணின அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்குது. வானம் திறக்கப்படுகிறது நான் பார்க்கிறேன், வானம் திறக்கப்படுகிறது பார்க்கிறேன். நம்ம சபைக்கு நேராய் வானம் திறக்கப்படுகிறது. I see the heavens may open. The spirit of the Lord is upon us. Rimalaha, Rima Hadana, Rima Hadanomu, Latuna, Mandara, Hasuko, Ruba, Belatanala, Barakar. Not by might or power. Yenavi. By the Spirit. Yenavi. By the Spirit. Deva Avi Nale Agum. Not by might or power, but by the Spirit. Deva Avi Nale Agum. But by the Spirit. ஒரு மனுஷனை எதிர்த்து 480 பாகாலின் தீர்க்கதரிசிகள், 480 prophets of Baal challenged Elijah. எலியா ஒரு வார்த்தை சொன்னா, Elijah, ஒரு நாள் உனக்கு டைம் தரேன். Elijah said one word, I will give you time. இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் உனக்கு டைம் தரேன். I give you time before evening. உன் பாகாலின் தேவனை அனுப்பு, நான் பார்க்கிறேன் என்று சொன்னான். You wake your God. Baal. உருண்டு பார்த்தாங்க, பரண்டு பார்த்தாங்க, கையை வெட்டி பார்த்தாங்க. Tried their best to call upon their God and they hurt themselves. சாயங்காலம் வந்த பொழுது, when the evening time has come, எலியா சொன்னா, ஒதுங்கடா, நான் கூப்பிட்டா என் கடவுள் வருவாரா, ஒதுங்கடா. I will call upon my God, he will come. சும்மா வார்த்தை பேச மாட்டார், அக்கினியை வர பண்ணுவார். Hallelujah. He will send the fire. அக்கினியை வர பண்ணுகிறது. He will send the fire. ஆவியில ஒரு வார்த்தை நீ பேசி பார், அக்கினி வரும். You speak in one word in the spirit, the fire will come down. தேவன் ஆவியானவர்.
God is ஆவியில் spirit. நிறைந்திருக்கிறவர். God is spirit. வல்லமை நிறைந்திருக்கிறவர். God is power. ஓ உலகமே படைத்த தேவனுடைய வல்லமை யோசித்துப்பா. God created the world with his power. மனுஷனை உண்டாக்கினவர். He created man with his power. சந்திரனும் நட்சத்திரங்களையும் சூரியனையும் படைத்த தேவனுடைய வல்லமை யோசித்துப்பா. He created the sun and the moon and the star. Think about his power. வேடிக்கை என்னவென்றால் இதையெல்லாம் நம்பாமல் இருக்கிறோம், விசுவாசித்தும் நம்பாமல் இருக்கிறோம். There are times we cannot believe even though we want to believe. எவ்வளவு பெரிய பாவம், அதை யோசித்து பாருங்க. Think about God's power. சபைக்குள்ள இருக்கிறோம், ஆண்டவரை சந்தேகப்படுறோம். There are times we are in the church but we doubt God. அபிஷேகத்துல பேசுகிறோம், நம்ப மாட்டோம். We speak in tongues still we don't believe God. ஏன்னா மனதிற்கும் சோர்வு உன்னை அழுத்துகிறது. Because of depression, frustration உன்னை அழுத்துகிறது. Depression, frustration in your heart. ஒரு வார்த்தை உன் மனசை கசக்கி பிழிகிறது. There is a word is breaking your heart. அது வெளியே இருந்து வராது, உன் சொந்த வீட்டுக்குள்ள தான் வரும். Even it is from your family only, not from outside. ஆமா, வெளியே இருந்து வராது, உன் சொந்த வீட்டுக்குள்ள தான் வரும். It won't come from outside, it is from your own family. ஏன்னா உன் வீட்டார் தான் உனக்கு சத்துரு. Only your family is your enemy. ஏன் தெரியுமா? You know why? ஆண்டவர் சேர்த்து வைக்க வரல, நான் பிரிக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். God said I came to divide. ஏன் தெரியுமா? Why? உன்னை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய. I am going to do mighty things with you. மனுஷனோட ரொம்ப ஒட்டி போயிராத. Don't go so close to man. Too close to man. ரொம்ப ஒட்டி போனா பிரிச்சிடுவார். When you go very close, forget God. God will separate. கடவுளை காட்டிலும் உன்னுடைய குடும்பத்தை நம்பிப்பார், பிரிச்சிடுவார். If you love your family more than God, God himself will separate you. ஏன் தெரியுமா பிரிக்கிறாரு? You know why he is separating you? நான் உன்னோட வர விரும்புகிறேன். I want to come with you. நீ தனிமையான நேரத்தில் இருக்கும்போது நான் உன்னோட கூட விரும்புகிறேன். When you are lonely, I want to be a companion. ஏன் வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறேன். I want to show my power through you. நான் யார் உண்மையான நண்பன் என்று நிரூபிக்க நான் வருகிறேன். I want to prove who I am in your life. இப்படிப்பட்ட நல்ல தேவனை இழந்து நிற்கிறோமே. There are times such a wonderful loving father we lose him. இன்னைக்கு மனுஷனை தேடி போகிறோம், பணத்தை தேடி போகிறோம். We run behind man and we run behind money. எங்க பார்த்தாலும் சொத்து சொத்து சொத்து, எனக்கு எனக்கு பணம், எனக்கு பதவி, எனக்கு அந்தஸ்து, எனக்கு என் பேரு, என் ஊழியம். People are so selfish. Property is mine, money is mine, this is my ministry. ஆண்டவரை வசனப்பட வைத்திருக்கிறோம், ஆண்டவரை துக்கப்பட வைத்திருக்கிறோம். We made our God dependent, regret. ஆண்டவரோடு இணைய நீ விருப்பமா? Are you ready to come closer to God? ஆவியிலே உன்னை நிறைத்துக்கொள். Now you be filled in the spirit. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருங்கள். Wait upon God. கர்த்தருக்கு காத்திருக்கிறோம் என்னன்னு தெரியுமா? How we can wait upon God? அவருக்குள்ள ஆவியில் நிரம்பி இருக்கிறதா காத்திருக்கிறது. You must be filled in the spirit. மகிமையை சுமக்கணுமா? I must be a person who carry the glory of God. அப்ப ஆண்டவர் சொல்ற, மலை ஏறு மோசேயை போல. எல்லாவற்றையும் விட்டு, எகிப்துடைய அரண்மனையுடைய வசதியான காரியங்கள் விட்டு, எனக்காக வனாந்தரத்துல உன்னை உருவாக்கி மலை ஏறு. Moses kicked the treasures of Egypt and he was alone in the wilderness so that he can be a great leader. உன் பிரச்சனைக்கு வேற யாரும் காரணம் இல்லை, நீதான். Nobody is a reason for the pain you go through now. உன் பிரச்சனைக்கு வேற யாரும் காரணம் இல்லை, நீதான். Nobody is a reason for the pain. ஏன்னா கர்த்தரை விட்டு தூரம் போகிறாய், கர்த்தர் உன்னை மறுபடியும் அழைத்து வருகிறார். God wants you to come closer to him, to love him. யோனாவை நினிவேக்கு போ என்று சொல்லுகிறார், அவன் தர்ஷீஷுக்கு போகிறான். God sent him Jonah to Nineveh, but he went to Tarshish. எத்தனை பேர் ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்ற போகிறீங்க? How many of you want to do the will of the Father? உங்க புருஷனோ, உங்க மனைவியோ, உங்க பிள்ளையோ எல்லாம் வரமாட்டாங்க கூட. தனியா பிறந்த தனியா சாகுற, அதை யோசித்துக்கொள். உன் கூட யாரும் வரமாட்டாங்க. Think for a moment, you born alone and you die alone.
nobody will come with நீ you. எப்பெல்லாம் அழுதியோ அப்பெல்லாம் நீ தனியா தான் இருந்திருக்கிற. அதை மட்டும் யோசித்து பாரு. யாரும் உன் கண்ணீரை துடைக்க இல்லை, ஆனா உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் உண்டு. Nobody said to wipe away your tears. உன் கண்ணீரை துடைப்பேன் என்று சொல்லுகிற God says, seen your tears, I'll wipe away your tears. உன் வாழ்க்கை ஆவியாய் மாறணும். I'm going to change your life fully, fully you're filled by the Holy Spirit. ஆவியாய் மாறணும், மறுரூபப்படணும். You are transformed. உன் பேச்சு மாறணும், உன் எண்ணம் மாறணும், உன் குணங்கள் மாறணும். Your thought, your deeds, your speech, everything must change. நீ மாறிக்கொண்டே இருக்கிற ஆவிக்குள்ள வரும்போது, You are transformed. நீ ஆவிக்குள்ள வரும்போது மாறிக்கொண்டே இருக்க. You must go into the Spirit and you must be transformed. உங்க வீட்டுக்கு வருகிற திங்கள் வரும் பொழுது, யாரும் வீட்டில் இல்லாத பொழுது மணிக்கணக்கா ஜெபிக்க ஆரம்பி. ஆண்டவர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். Please pray. Don't look at your watch. Continue to pray. மணிக்கணக்கானுடைய பாதத்தில் இருந்து, எசப்பா நீங்க வேணும், நீங்க எனக்கு வேணும், இன்னும் அதிகமா வேணும் என்று சொல்லி சொல்லி கேளு. You will stay in the presence of God and say, I need you more and more of you, Lord. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். God is going to fill you with the Holy Spirit. கரத்தை உயர்த்துங்கள். தேவனுடைய அபிஷேகம் வந்து கொண்டிருக்கிறது. The anointing of the Lord is coming upon you. Anointing is coming upon you. தேவனுடைய அற்புதம் வந்து கொண்டிருக்கிறது. Anointing is coming upon you. இன்னும் யாராவது இருந்தீங்கன்னா, ஆண்டவருக்காக அர்ப்பணிக்க நீங்க விரும்புறீங்கன்னா சீக்கிரமா ஓடி வாங்க. வாலிப தம்பி தங்கச்சி யாரெல்லாம் வரீங்களோ வாங்க 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 வாங்க. ஏசப்பாவுடைய கரத்துல உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. ஏசப்பா உங்களை அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். வாங்க, இதுவே காலம். இயேசுவின் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. Please commit your life to God. This is the time, this hour. God is filling with the anointing. ஆன்லைன்ல யூடியூப்ல பார்க்கறவங்களுக்கு சொல்லுகிறேன், இதுவே காலம். This is the time. ஏசப்பா கிட்ட உங்களை ஒப்புக்கொடுங்க. Please open your mouth and உங்களை ஒப்புக்கொடுங்க. Please commit your life. ஆவியில நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து பார். உனக்கு வேற எதுவும் அவசியம் படாது. If you are filled with the Holy Spirit, you don't need anything in this world. ஆனா மாமிசத்துல வாழ்ந்தனா தேவை இருந்துகிட்டே இருக்கும். When you are in the flesh, you need more and more and more and more of things. எனக்கு பணம் வேணும், பேர் வேணும், புகழ் வேணும், வேலை வேணும், வேணும் வேணும்னு கேட்கறதெல்லாம் மாமிசம். When you are in the flesh, you want name, you want fame, you want money, you want pleasure. சில பிரச்சனைகள்னால ஆலோசனை இல்லாமல் தவிக்கிறீங்க. சில பிரச்சனைகள் போராடி கொண்டிருக்கிறது. இதுக்கு ஒரு தீர்வே இல்லைன்னு போய் கொண்டிருக்கிறது. There is some problem in your life. You feel there is no end for this problem. அப்படிப்பட்டவங்க கை தூக்குங்க. Please raise your hand. சில பிரச்சனைகள் ஆலோசனை இல்லை. There is some problem in your life, there is no end for that. You feel there is no end for that. சில சண்டைகளுக்கு தீர்வு இல்லை. There is no some arguments. சில பண நெருக்கடிக்கு தீர்வு இல்லை. Financial difficulty, you feel there is no end for that. சில வேலைகள்ல உயர்வு இல்லை. There is no promotion in your job. வீட்ல இருக்கீங்க, நேசிக்க யாரும் இல்லை. There is no one to love you in the family. இதுக்கு ஒரு ஆலோசனை கிடைக்குமா? Can God give me a counsel for that? இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசுறது நல்லது. ஆனா இப்பொழுது உங்க ஆவியோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். Now I'm talking to you. உள்ளான மனுஷனை ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உள்ளான மனுஷன். God is speaking to you in an inner man. இப்ப ஆழத்துக்குள்ள இறங்கிட்டார் ஆவியானவர். God going deeper into your inner man. ஆழத்துக்குள்ள இறங்கி இருக்கார். It goes into your deeper man. கலக்கங்கள், வேதனைகள், பாரங்கள், மன சஞ்சலங்கள், குழப்பங்கள், அந்த பகுதிக்குள்ள ஆவியானவர் இறங்கிட்டார். Where there is depression, frustration, disappointment, confusion, right now God is dealing with that. சில உள்ளங்கள் காயப்பட்டு ஒரு பாறையை போல உறைந்து போயிருக்கிறது. I can see some of their hearts wounded, broken like a rock. நீங்க வெளியே யார்கிட்டயும் சொல்லல, ஆனா உள்ளுக்குள்ள அந்த காயத்தை வைத்து இப்படி சொல்லிட்டாங்களே. There is wounds in your heart. என்ன இப்படி சொல்லிட்டாங்க? You didn't share with anyone. என் உள்ள உடையற மாதிரி வார்த்தை பேசிட்டாங்களே. My heart is broken. They spoke a word, it broke my heart. அந்த இடத்துக்குள்ள ஆவியார் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் God is now filling your heart. அந்த இடத்துல ஆவியார் என்ன பண்றாரு? சுகத்தை அனுப்புகிறார். God is healing you. Holy Spirit is healing you, comforting you. இந்த இடத்துல அந்தகாரத்தை கொண்டு வந்த அந்த பிரச்சனையுடைய தந்திரத்தை நறுக்கி தள்ளுகிற இயேசுவின் நாமத்தில் I command you, the spirit, the broken spirit, leave.
depression leave, frustration leave, disappointment leave. Yes, சுகத்தை பெற்றுக்கொள்ளம்மா. Receive your healing. உன்னை புறக்கணித்தவங்க ஓடுறாங்க, உனக்கு சுகம். God say, now I give you healing. உன்னை வெட்டி எறி நினைத்தவங்களுக்கு சுகம். Inner healing. கண்கள் பார்க்கும், காதுகள் கேட்கும், கர்த்தர் உன்னை அண்ணாந்து வைக்கிற காலம் இதுவே. God is going to lift you higher. People will see, people will speak. God is going to lift you higher. 10,000 ரூபாய் இல்லாத உனக்கு ஆண்டவர் பல கோடிகளை தர விரும்புகிறார். எடுத்துக்கொள். There are times you may not have எடுத்துக்கொள். விசுவாசத்துல வார்த்தையை பேசி எடுத்துக்கொள். விசுவாசத்தில் வார்த்தையை பேசி எடுத்துக்கொள். I receive it. I receive it. பெற்றுக்கொள். I receive it. பெற்றுக்கொள். I receive it. I walk on blessing. I speak prosperity. I speak healing. பிசாசுக்கே உனக்கு துரத்துகிற வரம் உனக்கு கொடுத்துட்டாருன்னா உன் பிரச்சனை உன்னை விட்டு ஓடாதா? உன் வியாதி உன்னை விட்டு போகாதா? உன்னுடைய பிடித்து வைத்தவர்கள் அவர்கள் ஓட மாட்டார்களா? பிசாசுக்கே துரத்துகிற வல்லமை உனக்கு கொடுத்தாச்சு. God has given us spirit and power to chase the devil, rebuke the devil. எத்தனை flee from you. எத்தனை மகத்துவம் வாய்ந்த வல்லமையான ஒரு தேவனுடைய கருவி நீ. God is a mighty and greater. God will use you as a mighty instrument in his hand. ஆண்டவர் சொல்றாரு, நாளைக்கு விட்டு போகும்போது உன் கால்ல நெருப்பு பத்திக்கிட்டே இருக்குமா, அக்னியில் உன்னை நிரப்பி அனுப்புகிறேன்னு சொல்றாரு. உன் வீட்டுக்குள்ள போனா உன் கால்களை நெருப்பி பத்து எரியும். ஏன் தெரியுமா? நீ வல்லமையான தேவ மகிமையில் அக்னியில் நிரம்பி உன் வீட்டுக்கு நீ போகிற. You can see fire everywhere, wherever you go. The fire of God will follow you. உன்னை தொட்டவர்கள் பற்றி எரிவார்கள். என்ன இது? என்ன? தேவ மகிமைக்குள் நிறைந்து விட்டாய். You are filled in the glory of God. முகங்கள் பிரகாசமாயாகிறது. நீ பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் தீர்க்க தரிசனமாய் பெற்றுக்கொள். உன் நாவல தீர்க்க தரிசனம் பெற்றுக்கொள். தீர்க்க தரிசனம் உன் நாவல. உன்னை நிந்தித்ததுக்கெல்லாம் ஓட்டம் பிடிக்கணும். உன்னை துரத்தி வந்தவங்களாம் ஓட்டம் பிடிக்கணும். உன்னை சாகடிக்க நினைக்கலாம், ஓட்டம் பிடிக்கணும். ஏன் தெரியுமா? உன் கூட ஆவியானவர். The spirit of the Lord is upon you. No weapon that formed against you will prosper. உன் கூட ஆவியானவர். The spirit of the Lord is upon you. கூட ஆவியானவர். Spirit of the Lord is upon you. வேலை உன்னை தேடி வரும், பணம் உன்னை தேடி வரும், ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும், சுகம் உன்னை தேடி வரும், அபிஷேகம் உன்னை தேடி வரும். பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. Receive healing, receive deliverance, receive blessing, receive prosperity, receive it. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பாக்கியத்துக்கு நாங்கள் தகுதி அல்ல, ஆனாலும் உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் உம்மை பிள்ளைகளை தகுதிப்படுத்துகிறீர். Lord, we are not worthy, but you are given us this spirit within us to call ourselves as the children of God. கரத்தை உயர்த்துங்க, உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் இயேசுவின் வார்த்தையினால். Father, in the name of Jesus. பிதாவே இயேசுவின் நாமத்தில். Thank you for the word which came with spirit. ஆண்டவரே, ஆவியிலே நீர் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. Because the words that you speak are spirit and life. Lord, உம்முடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. Let the people of this church be spirit filled. Lord, இந்த பிள்ளைங்க எல்லாரும் ஆவியிலே நிரப்பப்படுவார்களாக. Those who are dead in your spirit who are watching me online, இப்பொழுது ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், this message is going to ignite your spirit. உங்கள் ஆவியிலே கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்வார். All your groanings it's turning into happiness and joy. உன் வாழ்க்கையில் இருந்த எல்லா துக்கமும் சந்தோஷமாய் மாறுகிறது. In the mighty name of Jesus. இந்த பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. If you're sick in your body, if you're sick in your body, யாரா வியாதியாக இருந்தால் I speak healing over you. இப்பொழுது சுகத்தை நான் கட்டளையிடுகிறேன். I speak healing over you. சுகத்தை கட்டளையிடுகிறேன். I speak healing over you. சுகத்தை கட்டளையிடுகிறேன். I bless you and your children. உங்களை உங்கள் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். I bless your families and your jobs. உங்களுடைய வேலையும் உங்களுடைய குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். Let you have a happy
week ahead of you. இந்த வருகிற வாரமானது சந்தோஷமான வாரமாய் இருப்பதாக. In the mighty name of Jesus I pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. ஆமென்.